அநாகரிகத்தினுடைய உச்சமாக வந்து உணர்தல், அடுத்தவர்களை கேவலமாக நடத்துதல், கட்சிக்காரர்களை கெட்ட வார்த்தையில் திட்டுதல், இரவில் பேசிவிட்டு பகலில் மாற்றுதல், பகலில் பேசிவிட்டு இரவில் ஒன்றும் சொல்லன்னு சொல்கிறது, 2-3 கைத்தடிகளை வச்சுக்கிட்டு இந்த பஜனை பண்ணுறவன்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் ஜால்ரா கோஷ்டின்னு ஒன்று எடுத்துகிட்டு போவான். நீங்கள் வந்து நம்ம டிவியில் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த சீரியல்லாம் வந்தது பார்த்தீங்களா, சீரியல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நாடகம் வந்து கொட்டாயில் நடக்கும். அந்த கொட்டகையில் நடக்கும்போது எல்லாரும் இயல்பாக வந்து கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த நாடகத்தை வந்து தொலைக்காட்சி வடிவத்துக்கு மாற்றும்போது அங்கே சிரிப்பு வராது இல்லையா, சீரியலாக தானே போடுறான். அப்போ அந்த இயல்பான ஒரு இது கொண்டு வரணுன்றதுக்காக ஹிந்தி சீரியல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்களே சிரிக்கிற மாதிரி சத்தத்தை டப் பண்ணி போடுவாங்க. இவங்களே வந்து அதை குறிப்பாக வந்து நம்முடைய அது எப்படி சொல்கிறது, கடி நகைச்சுவைகளின் தலைமையகமாக இருக்கின்ற மயிலாப்பூர் நண்பர்கள் இருக்காங்கல்ல, ஒய்ஜி மகேந்திரன், எஸ்வி சேகர், கிரேசி மோகன், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிவியில் வந்து அந்த ட்ராமா வரும்போது இவங்களே வந்து எல்லோரும் கை தட்டுற மாதிரி சிரிக்கிற மாதிரி சத்தத்தை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம தலைவர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க சினிமாவில். செட் ப்ராப்பர்ட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன காட்சி எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி எல்லாம் செட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி போகிற ஒவ்வொரு இடத்துக்கும் இன்றைக்கி இஸ்லாமியர்களை பற்றி பேசினா அங்கே ஒரு செட் ப்ராப்பர்ட்டி, 2 இஸ்லாமிய சகோதரிகள், 2 இஸ்லாமிய சகோதரன், அந்த மாதிரி வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கட்சி தோழர்களை வந்து சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு, வேலுக்குடியெலாம் இருக்கார் பாருங்க, அவங்கெல்லாம் உபன்யாசம் பண்ணும்போது பின்னாடி ஒரு 7-8 பேர் உட்காந்துட்டு ஆமாம் ஆமான்னு தலையை காட்டுவான். எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு இருக்குல்ல, அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து கை தட்டுறதுக்குன்னே கூப்பிட்டு போகிற ஒரே ஆள் நம்ம தமிழ்நாட்டு ஆள் தான். அதாவது மொத்தத்தில் ஒரு 50 பேர் இருப்பான், அவங்களே அவங்க கை தட்டிப்பாங்க. இது வேறு கட்சியில் யாராவது செய்கிறாங்களான்னு பாருங்கள், ரொம்ப 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 அபூர்வம். இந்த ஒரு ஆள் தான் இதை தொடர்ந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட சிரிப்பார், இந்த பக்கம் சிரிப்புனா இவங்க கை தட்டுவாங்க, இந்த பக்கம் திரும்பினா இவங்க கை தட்டுவாங்க. அதனால் கை தட்டுவதற்கென்றே ஜால்ரா கோஷ்டியை கூட கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு மலினப்படுத்துதல், சுற்றி இருப்பவர்களை மலினப்படுத்துதல், பேசுகின்ற பொருளை மலினப்படுத்துதல், எல்லாவற்றிற்கும் தமிழை ஆயுதமாக பயன்படுத்திட்டு